வணக்கம். டான்சன் 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எம்பிஏ, எம்சிஏ அதே மாதிரி சீட்டா பிஜிக்கு இதுக்கான ஹோம் பேஜ் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நீங்க கீழே வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். எக்ஸாம் டேட் அப்படின்றது மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு நடக்குது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது 24ஆம் தேதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த மாசம், அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இப்போ லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல போய் தான் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி இது ரிலேட்டடா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த இயருக்கும் வந்து லாஸ்ட் இயருக்கும் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் வந்து உள்ள போய் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து டான்சர் ரிலேட்டடா, எம்பிஏ, எம்சி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து வந்துட்டே இருக்கும். இதுல நேம், உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுங்க. ஸோ இதுக்கு கீழே பாஸ்வேர்டுங்கிறது எக்ஸாக்டா 8 கேரக்டர் வந்து இருக்கணும். மொபைல் நம்பர் அப்படின்றது வந்து கரெக்டா எல்லாமே வந்து ஆக்டிவ்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா மாற்றி கொடுத்து போயிடும். எக்ஸாம்ல என்ன எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுல வேணாலும் நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுங்க. நாளைக்கு எம்பிஏ அப்ளை பண்ணிட்டு எம்சி எழுத முடியுமானா முடியாது. அதே மாதிரி எம்பிஏ எம்சி அப்ளை பண்ணிட்டு எம்இஎம் டெக் எழுதணும்னாலும் வந்து முடியாது. ஸோ சாய்ஸ் கரெக்டா வந்து என்ன எக்ஸாம் தேவையோ அது மட்டும் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து லாகின். இன்வேலிட் கேப்சான் வருது, மறுபடியும் ஒரு இது வந்துருச்சு. இதுதான் வந்து ஹோம் பேஜ். இதுல தான் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்தது வந்து எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட், அதாவது இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ண வேண்டியதுன்னா அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட். அடுத்தது வந்து கன்ஃபார்ம் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து 5 டிவிஷனா. ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா
சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ரூவல் அதாவது பேமெண்ட்டுக்கு முன்னாடினா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து என்னன்னா ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணி பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டாக காமனாக எல்லாத்துக்கும் வர்றது தான். இந்த இடத்துல கம்யூனிட்டிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்கம் இதில் என்னவோ வந்து அதாவது ரீசெண்டாக வாங்கியிருப்பீங்க இல்லையா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், அதில் என்ன இன்கமோ அதை போடுங்க. பின்கோடு கரெக்டான பின்கோடு கொடுங்க. அதே மாதிரி இந்த சப்காஸ்ட் கோடும் வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஒரு சப்காஸ்ட் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து உங்களோட கம்யூனிட்டி என்னங்கிறத வந்து பார்த்து கொடுக்கணும். அதனால இது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ வந்து நான் கோட் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கோடை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து உங்களுக்கு தேவையான கரெக்டாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி அட்ரஸ் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுவும் வந்து கரெக்டாக கொடுக்கணும். உங்களுடைய 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு வந்து பார்த்து கொடுங்க. அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். அதெல்லாம் நான் ரேண்டமாக கூட கொடுப்பேன். நீங்கள் கொடுக்கும்போது வந்து உங்களோட கரெக்ட் நம்பரை வந்து பார்த்து கொடுங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும்னு பார்த்துட்டு அடுத்தது அந்த இமேஜ் லொக்கேஷன் வந்து போகணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எந்த சென்டர் வேணும். எனக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர்னா நான் கோயம்புத்தூர் கொடுத்தேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த செக்ஷன் அப்படின்றது நம்ம முக்கியமான செக்ஷன். ஏன்னா வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னா எகெயின் மிஸ்டேக் வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால்
ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி இருக்கணும் வியூ அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைன் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கீழே கொடுத்துருக்கிற மாதிரி இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கான சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோட்டோவோட சைஸ் அப்படின்றது வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 பிக்சலாகவும் ஹைட்டு 300 பிக்சலாகவும் இருக்கணும். இதனோட சைஸ் வந்து 50 கேபிக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டாக மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஃபார்மேட் இருந்தாலும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து சைனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 200 பிக்சலும் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 70 பிக்சல். ஃபைல் சைஸ் அப்படின்றது 11 கேபிக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்குறேன். இது எடுத்துக்கல, இன்வேலிட் டைப் வந்து. அப்போ என்ன அப்படின்னா மறுபடியும் போய் வந்து இதை கொடுத்துருக்குறேன். ஜேபிஜியா width and height should be 200 pixel and 300 pixel only. ஸோ இது வந்து ஏதோ ஹைட் வந்து டிஃபரன்ஸ் இருக்க மாட்டிருக்கு, அதனால வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சரி, சைன் ஏதாவது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். சைனை பொறுத்த வரைக்கும் சைன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன, ஃபோட்டோ மட்டும் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணணும். இந்த சைஸ் வித் அண்ட் ரைட் சைஸ் வந்து கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகும். சைஸ் மாற்றிக்கிறேன், கொடுத்து பார்ப்போம். கிளிக் அப்லோட். மோகன் போட்டோ ஜேபிஜி சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் பண்ணி சொல்லி. இன்கேஸ் ஏதாவது ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ரீசைஸ் யுவர் போட்டோ சைன் நெக்ஸ்ட் நிறைய தடவை கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான். நெக்ஸ்ட் இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து இப்போ லாஸ்ட் டைம்லாம் நம்ம சொன்னது என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா பிசிக்கும் வந்து அப்லோட் இதில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணல அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பண்ணல, எதுவுமே பண்ணல, பண்ணாமே வந்து நான் நெக்ஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா வந்து நெக்ஸ்ட் வந்து போக மாட்டேங்குது. ஸோ வந்து இந்த இயர், அதாவது லாஸ்ட் இயர் இந்த இயருக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் பிசி தான் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பிசின்னு தான் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் பிசின்னு கொடுத்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து கேட்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். ஸோ வந்து இதை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னா இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கொடுக்கும்போது நிறைய ரிமார்க்ஸ் வருது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னா கரெக்டான ஃபோட்டோஸை வந்து கொடுத்துருங்க, அதான் வந்து கரெக்டாக இருக்கும். வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டாவே வந்து என்னென்னா இந்த பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்து போயிடும். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்னென்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம்.
கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு போனால் ஏன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். போனோம்னா இந்த மாதிரி வந்து ரீடைரக்ட் ஆகும். ஆனாலும் வெயிட் பண்ணி பேமெண்ட் அப்படின்றத வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம எதுக்கு வச்சுக்கலாம்னா ஃபர்தராக ஹால் டிக்கெட் வர வரைக்கும் அல்லது ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்காக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் அப்படின்றத பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து முடிஞ்சது. பேமெண்ட்டில் நீங்கள் இதில் போயிட்டு இப்போ எனக்கு ஃபோன்பே இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபோன்பே வந்து நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். பே நவ். ஜிஎஸ்டியோட வருது. ஸோ வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஹால் டிக்கெட் வரதில் ஏதாவது டிலே ஆகுது அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ப்ராசஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட நம்பரான 6374749314க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் சொல்கிறேன், 6374749314. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து டான்ஜர் ரிலேட்டடான என்ன கொரிஸ் இருந்ததுனாலும் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஏன்னா 5 வருஷமாக நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட நம்ம பேசுவோம். நன்றி.